செய்திகள். ஜெயலலிதாவின் மின் கட்டண உயர்விற்கு தமிழகமெங்கும் எதிர்ப்பு. எதிர்க்கட்சிகள் போராட்ட அறிவிப்பு. திருச்சியில் ராமஜெயத்தை கடத்தி கொலை செய்தது யார்? பணத்தை பெற்றுக் கொண்டவர்களிடம் திருப்பி கேட்டபோது மோதல். தமிழகத்திற்கு வளர்ச்சி தரும் சேது சமுத்திர திட்டத்தை தேசிய சின்னமாக மாற்ற முயற்சிப்பதா? அதிமுக அரசிற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கண்டனம். சசிகலா மீண்டும் போயஸ் தோட்டத்திற்குள் நுழைகிறார். நடவடிக்கை ரத்தானதாக ஜெயலலிதா அறிவிப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். அதிமுக அரசின் மின் கட்டண உயர்விற்கு பொதுமக்கள் பலரும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அதிமுக அரசு ஏற்கனவே பால் விலை மற்றும் பேருந்து கட்டணம் ஆகியவற்றை உயர்த்தி பொதுமக்களுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தியிருந்தது. தற்போது மின் கட்டண உயர்வையும் ஒட்டுமொத்தமாக 37% அதிகரித்துள்ள ஜெயலலிதா இது மின்வாரிய ஒழுங்குமுறையின் நடவடிக்கை என்று அதன் மீது பழியை போட்டுள்ளார். இந்த கட்டண உயர்வு நாளை முதல் அமலுக்கு வருவதால் பொதுமக்கள் பலரும் அதிமுக அரசிற்கு தங்களது கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளனர். கரண்ட் கட்டினால தொழிலே முடங்கி போய் கிடக்குது. இந்த சூழ்நிலையில இன்னைக்கு மின்சார கட்டணம் அதிகம் சொல்றாங்க. அதாவது இந்த தொழில் இருந்தா தொழில் ஒண்ணாத்த நம்ம மின்சார கட்டணம் கட்ட முடியும். தொழிலே முடங்கி போச்சு. அப்புறம் எங்க மின்சார கட்டணம் கட்டுறது? கரண்டே வீட்டுக்கு வர்றது இல்ல, கரண்டே சுத்தமாவே இருக்கிறதுல அப்புறம் கரண்ட் பில் அதிகப்படுத்திட்டு என்ன பண்ண முடியும்? எப்படி பொதுமக்கள் எல்லாம் எப்படி பொழைக்க முடியும்? இது குறித்து கருத்து தெரிவித்த பொதுமக்கள் ஏற்கனவே போதுமான அளவு மின்சாரம் இல்லாத நிலையில் தற்போது எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல் இந்த கட்டண உயர்வு இருப்பதாகவும் கூறியுள்ளனர். ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி தடையெல்லாம் மின்சாரம் எல்லாம் கொடுக்க சொல்லி இருந்தாங்க. அது கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா பால் விலை, பஸ் விலை எல்லாம் ரேட்டெல்லாம் ஏற்றி விட்டாங்க. ஏற்றினதுக்கு அப்புறம் அதுலயே கொஞ்சம் இதுவும் முடியல. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நாளில இருந்து மின்சாரம் கரண்ட் விலையெல்லாம் ஏத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலயே மின்சாரமே ஒழுங்கா இதே வர்றதில்லை. நம்ம தொழிலெல்லாம் ரொம்ப பாதிப்படைஞ்சிட்டு இருக்கு. மின் கட்டணம் ரொம்ப பொருத்தமே இல்லை. பஸ் டிக்கெட்டு தான் ஏறிச்சு கஷ்டப்படுறாங்க ஏழைங்கன்னா. மின் கட்டணமும் இப்படி இருக்கு. இன்னும் நிறைய எல்லாமே பால் விலை அதிகம், எல்லாமே அது சிலிண்டர் கிடைக்கல, இல்லை பல பிரச்சனைகளை மாட்டா மக்கள் ஒண்ணுமே செய்ய முடியாது. இதேபோல் பின்னலாடை தொழிலாளர்கள் மற்றும் விசைத்தறி தொழிலாளர்கள் தற்போதைய மின் கட்டண உயர்வு தங்கள் தொழிலை மேலும் பாதிக்கப்படும் வகையில் உள்ளதாக தெரிவித்துள்ளனர். மின் தட்டுப்பாடு, இன்னைக்கு மின் கட்டண உயர்வு, நிச்சயமா திருப்பூர் தொழில் நடத்த முடியாத ஒரு சூழலுக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பு இழக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கு. கோடி கோடியாய் குவித்து நண்பர்களிடம் கொடுத்திருந்த பணத்தை திருப்பி கேட்டதால் திருச்சி ராமஜெயம் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. திமுக முன்னாள் அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ராமஜெயம் 2 நாட்களுக்கு முன்பாக மர்ம நபர்களால் கடத்தி கொலை செய்யப்பட்டார். ராமஜெயம் நடைபயிற்சி செல்லும் போது கடத்தி கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் நேரத்திற்கும் பிரேத பரிசோதனையில் ராமஜெயம் இறந்த நேரமாக குறிப்பிடப்பட்டுள்ள நேரத்திற்கும் வித்தியாசம் அதிகம் இருப்பதாக தெரியவந்துள்ளது. இதனால் ராமஜெயம் வாக்கிங் செல்லும் போதுதான் கடத்தப்பட்டாரா அல்லது அதற்கு முன்னரே கடத்தப்பட்டாரா என காவல்துறையினர் சந்தேகமடைந்துள்ளனர். இதுகுறித்து ராமஜெயத்தின் மனைவி லதாவிடம் விசாரிக்க காவல்துறையினர் முடிவு செய்துள்ளனர். ராமஜெயத்தின் உடல் தகனம் நேற்று நடந்துள்ள நிலையில் இன்னும் ஓரிரு நாட்களில் விசாரணை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த விசாரணைக்கு பின் ராமஜெயம் கொலை வழக்கில் பல உண்மைகள் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே பல 100 கோடி ரூபாய்க்கு அதிபதியான ராமஜெயம் கிரானைட் தொழில், இந்தோனேஷியாவில் நிலக்கரி சுரங்கம், ரியல் எஸ்டேட் என பல தொழில்களில் ஈடுபட்டு வந்தார். இவருடைய சகோதரர்களும் பல தொழில்கள் செய்து வந்ததால் திருச்சியின் முக்கிய செல்வந்தர்களில் ஒருவராக ராமஜெயம் திகழ்ந்து வந்தார். திமுக ஆட்சி காலத்தில் ராமஜெயத்தின் நிலக்கரி சுரங்கத்திலிருந்துதான் தமிழக மின் வாரியத்திற்கு நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டது. இந்நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதால் தன் மீதும் தன் குடும்பத்தினர் மீதும் வழக்குகள் பாயும் என்று எதிர்பார்த்த ராமஜெயம் தன்னிடமிருந்த பெரும் தொகையை திருச்சியில் உள்ள முக்கிய புள்ளிகளிடம் கொடுத்து வைத்ததாக கூறப்படுகிறது. தற்போது இந்த பணத்தை திருப்பிக் கேட்டதால் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று வதந்தி பரவியுள்ளது. இந்த வதந்திக்கு பலம் சேர்க்கும் விதமாக ராமஜெயத்தின் நண்பர்கள் இருவரை காவல்துறையினர் தங்கள் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சேது சமுத்திர திட்டம் தொடர்பான நிலைப்பாட்டை தமிழக அரசு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன்
கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் சில மாதங்களுக்கு முன்பு கட்சியின் நகர செயலாளர் சீனிவாசன் மற்றும் மாவட்ட முன்னாள் செயலாளர் கனகராஜ் ஆகியோர் வீடுகள் மீது தாக்குதலில் ஈடுபட்டவர்களை இதுவரை போலீசார் கைது செய்யாததற்கு கண்டனம் தெரிவித்தார். சேது சமுத்திர திட்டத்தை நிறுத்தி ராமர் பாலத்தை தேசிய சின்னமாக அறிவிக்க வேண்டும் என்ற தமிழக அரசு நிலைப்பாட்டினை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் அப்போது ஜி. ராமகிருஷ்ணன் வலியுறுத்தினார். சேது கால்வாய் திட்டம் என்பது தமிழக வளர்ச்சியினுடைய ஒரு முக்கியமான அம்சம். அதை மாநில முதலமைச்சர் ராமர் பாலம் என்று ஒரு தேசிய நினைவு சின்னமாக அறிவிக்க வேண்டும் என்ற எடுத்த நிலைப்பாடு என்பது சரியானதல்ல. தொலைநோக்கு திட்டம் 2023 அறிவித்திருக்கக்கூடிய மாநில அரசு இந்த வளர்ச்சி திட்டத்தை குறுக்க நிற்கக்கூடாது. ஆகவே சேது கால்வாய் திட்டத்தை அமலாக்குவதற்கு மாநில அரசாங்கம் ஒத்துழைக்கணும். அது அமலாக்க மத்திய அரசாங்கம் எல்லா வகையில் நடவடிக்கை எடுக்கணும். எதிர்பார்த்தபடியே ஜெயலலிதாவும் சசிகலாவும் மீண்டும் இணைகிறார்கள். தனது குடும்பத்தினரை விட்டுவிட்டு ஜெயலலிதாவோடு தங்கையாக இருந்து செயல்படுவதாக சசிகலா கூறியதை அவர் ஏற்றுக்கொண்டுள்ளார். PROவாக வேலை பார்த்த நடராஜனின் மனைவி சசிகலா வீடியோ கடை நடத்தி வந்தார். ஜெயலலிதாவிற்கு வீடியோ படம் கொடுத்து வந்த நிலையில் அவர்களுக்குள் நட்பு வளர ஆரம்பித்தது. பிறகு ஜெயலலிதாவின் போயஸ் தோட்டத்திலேயே சசிகலா குடியேறினார். ஜெயலலிதா முதலமைச்சரானதும் சசிகலாவின் செல்வாக்கு உயர்ந்தது. அவரது கணவர் நடராஜன் பெரும் கோட்டீஸ்வரரானார். இதேபோல் சசிகலாவின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் அனைவரும் குட்டி குபேரர்களானார்கள். சசிகலாவின் அக்காள் மகன் சுதாகரனை ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகனாக்கி பல கோடி ரூபாய் செலவிட்டு வளர்ப்பு மகன் திருமணத்தை நடத்தினார்கள். ஜெயலலிதா சசிகலா இருவருமே இணைந்து போயஸ் தோட்டம் மற்றும் கிண்டி பகுதிகளில் ஏராளமான கட்டிடங்களை வாங்கி குவித்ததுடன் சிறுதாவூரில் உள்ள பஞ்சமி நிலத்தையும் வாங்கி பங்களா கட்டினார்கள். இருவரும் இணைந்தே கொடநாடு எஸ்டேட்டையும் வாங்கினார்கள். கோடி கோடியாய் செல்வம் கொழிக்கும் மிடாஸ் மதுபான உற்பத்தி தொழிற்சாலையையும் அவர்கள் நடத்தினார்கள். ஊழல் செய்து இத்தனை அடாவடியில் ஈடுபட்ட அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கி பெங்களூரு தனி நீதிமன்றத்தில் குற்றவாளி கூண்டில் நிற்கும் நிலை ஏற்பட்டது. ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சரான பிறகே பெங்களூரு தனி நீதிமன்ற வழக்கு அவருக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகிறது. ஜெயலலிதா சிறைக்கு சென்றால் யார் முதலமைச்சர் என்பதில் சசிகலா குடும்பத்திற்குள் சர்ச்சை ஏற்பட்டது. விஷயம் அறிந்த ஜெயலலிதா சசிகலா குடும்பத்தினர் மீது ஆத்திரமடைந்தார். இந்த நிலையில் சசிகலாவும் அவரது குடும்பத்தினரும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டனர். சகட்டு மேனைக்கு வழக்குகளும் தொடுக்கப்பட்டன. சசிகலாவின் கணவர் நடராஜன், சகோதரர் திவாகரன், உறவினர் ராவணன் உள்ளிட்ட பலர் தற்போது சிறையில் இருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டுமானால் ஒரே வழி மீண்டும் ஜெயலலிதாவுடன் இணைவதுதான் என்று திட்டமிட்டார் சசிகலா. இதற்காக ஒரு அறிக்கையை சிலரோடு சேர்த்து தயாரித்து வெளியிட்டார். அந்த அறிக்கையை படித்த ஜெயலலிதா தனது நிலையை மாற்றிக்கொண்டார். ஜெயலலிதா விடுத்துள்ள அறிக்கையில் சசிகலாவின் விளக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும், துரோகம் இழைத்த தனது குடும்பத்தினருக்கும் தனக்கும் தொடர்பு இல்லை என்ற சசிகலாவின் விளக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். எனவே சசிகலாவின் மீதான கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் ஜெயலலிதா. என்றாலும் நடராஜன் மற்றும் சசிகலா குடும்பத்தினரின் மீதான நடவடிக்கையில் மாற்றமில்லை என்றும் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். இதிலிருந்து போலீசை கையில் வைத்துக் கொண்டு ஜெயலலிதா ஆட்டம் போடுவதும், ஒருவர் வேண்டியவர் என்றால் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதும், வேண்டாதவர் என்றால் நடவடிக்கை எடுப்பதும் அவரது வாடிக்கை என்பது தெரிகிறது. நீதித்துறையை அவர் சிறிதும் மதிப்பதில்லை என்பது இதன் மூலம் தெரிய வந்துள்ளது. நடராஜன் கும்பல் மீது அவர் எடுத்த நடவடிக்கையில் மாற்றமில்லையாம். சர்வாதிகார ஆட்சி நடைபெறும் நாட்டின் தலைவர் அறிவிப்பது போல் அறிவித்திருக்கிறார் ஜெயலலிதா. சசிகலா போட்ட திட்டம் வெற்றி பெற்றுவிட்டது. போயஸ் தோட்டத்திற்குள் மீண்டும் நுழையப் போகிறார் சசிகலா. இனி ஒப்புக்காக அவரது குடும்பத்தினர் மீது மேலும் ஒரு சில நடவடிக்கைகள் விரைவில் எடுக்கப்படும். அதற்கு பிறகு படிப்படியாக நடராஜன் உள்ளிட்டோர் சொத்து சுகங்களுடன் நிம்மதியாக வாழ வழிவகை செய்யப்படும். டெல்லியில் நடைபெறவுள்ள முதலமைச்சர்களின் மாநாட்டில் தேசிய பயங்கரவாத தடுப்பு மையம் குறித்து மட்டும் விவாதிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி கடிதம் எழுதியுள்ளார். ஏப்ரல் 16ஆம் தேதி டெல்லியில் மாநில முதலமைச்சர்களின் மாநாடு நடைபெறவுள்ளது. இதற்காக நாட்டின் அனைத்து மாநில முதல்வர்களுக்கும் மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இந்த கடிதம் தனக்கு கிடைத்துள்ளதாக தெரிவித்துள்ள மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி பிரதமருக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். தேசிய பயங்கரவாத தடுப்பு மைய விவகாரம் உள்ளிட்ட 10 விவகாரங்கள் முதல்வர்கள் மாநாட்டில் விவாதிக்கப்படும் என்று மத்திய அரசின் அழைப்பிதழ் கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது முக்கிய தேவை பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கைகள் என்பதால்
மாநாட்டில் இதுகுறித்து மட்டுமே விவாதிப்பது சிறந்ததாக இருக்கும் என்று மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். முதல்வர்கள் கூட்டத்தில் மற்ற விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டால் தேசிய பயங்கரவாத தடுப்பு மைய விவகாரம் மதிப்பிழந்துவிடும் என்று மம்தா பானர்ஜி பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பெட்ரோல் விலை ₹3 உயர்த்தப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருவதாகவும் அதனால் எண்ணெய் நிறுவனங்களுக்கு 1 லிட்டர் பெட்ரோலுக்கு ₹7 வரை நஷ்டம் ஏற்படுவதாகவும் எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இதனை மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகத்திற்கு தெரிவித்துள்ள எண்ணெய் நிறுவனங்கள் லிட்டர் ஒன்றிற்கு குறைந்தது ₹5 பெட்ரோலுக்கு விலை உயர்த்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளன. ஆகையால் ஏப்ரல் மாதத்தில் பெட்ரோல் விலையை லிட்டருக்கு ₹3 உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கும் என்றும் அதற்காக எண்ணெய் நிறுவனங்கள் காத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வந்ததால் எதிர்க்கட்சிகள் இதற்கு ஒத்துழைப்பு அளிக்காது என்பதால் மத்திய அரசு மௌனம் காத்து வந்தது. நேற்றுடன் பட்ஜெட் தொடரின் முதல் கூட்டம் முடிவடைந்துள்ளதால் இன்றோ அல்லது நாளையோ பெட்ரோல் விலை உயர்வு குறித்து அறிவிப்பு வெளியாகலாம் என்று கூறப்படுகிறது. 5 மாநில தேர்தலில் மத்திய அரசிற்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளதால் பெட்ரோல் விலை உயர்வு விவகாரத்தில் கூட்டணி கட்சிகளின் கருத்தையும் கேட்க காங்கிரஸ் கட்சி முடிவு செய்துள்ளது. ஹஜ் பயணிகளுக்கான பாஸ்போர்ட் விண்ணப்ப படிவங்கள் சென்னையில் இன்று 2ஆம் கட்டமாக வழங்கப்பட்டது. இதில் சுமார் 1000 ஹஜ் பயணிகள் விண்ணப்பம் செய்துள்ளனர். திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 8 மாவட்ட ஹஜ் பயணிகளுக்கான விண்ணப்பங்கள் சென்னை பாஸ்போர்ட் அலுவலகத்தில் வழங்கப்பட்டது. விண்ணப்பம் வழங்கும் நிகழ்ச்சியை பாஸ்போர்ட் அதிகாரிகளும் ஹஜ் கமிட்டியினரும் இணைந்து செயல்படுத்தினர். சென்னை பாஸ்போர்ட் மண்டல அலுவலகத்தில் இன்று ஹஜ் பயணிகளுக்கான விண்ணப்பம் வழங்கப்பட்டது. இதில் சுமார் 1000 பேர் வரை கலந்து கொண்டு விண்ணப்பம் செய்ததாக பாஸ்போர்ட் சேவை மைய அதிகாரி செந்தில் பாண்டியன் தெரிவித்துள்ளார். இஸ்லாமிய மக்களின் முக்கிய கடமையான ஹஜ் யாத்திரையாக உலகம் முழுவதும் இருந்தும் மெக்காவுக்கு ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான மக்கள் செல்வது வழக்கம். இந்த ஆண்டு இந்தியாவிலிருந்து செல்லவிருக்கும் ஹஜ் பயணிகளுக்கான விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. பேத்தியின் காதல் திருமணத்திற்கு ஆதரவாக இருந்த தாத்தா, பாட்டி படுகொலை, மகன் வெறி செயல். முத்திரை தாள் கட்டணம் நாளை முதல் உயர்கிறது. இறுதி நேர பத்திரப்பதிவிற்காக மக்கள் கூட்டம் அலைமோதியது. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.